சைரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு வந்து செகண்ட் டேவோடத நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து என்னன்னா ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து பார்ட் 4 வரும் அண்ட் பார்ட் 5 வரும். என்னம்மா ரெடியா சொல்றதுக்கு? ஓகே. வந்து ஆண்டாள் திருவடிகளே சரணம்ட்டு அம்மா வந்து பொண்ணு அழைச்சின்னு போய் திருப்பாவை நோன்பு இருக்கா. அதுதான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அடுத்தது ஆண்டாளுடைய பிளஸ்ஸிங்ல வந்து திருநீர்மலையில நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் இருக்கிற திருநீர்மலையில கல்யாணம் ஆகுது. ரெண்டுமே திவ்ய தேசம் தான். நம்ம அடுத்து பண்ணோம்னாக்கா நம்ம பார்க்கறது திருப்பக்குழி மரகதவல்லி தாயார். வறுத்த பயிரும் முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார். அவளுடைய அனுகிரகத்தால அந்த பொண்ணுடைய சீமந்தம் கோவிலே நடக்குது. இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு என்ன நெக்ஸ்ட் குழந்தை பந்தவன்னு என்ன, குழந்தைகளுடைய ப்ராஸ்பரிட்டி முக்கியம், அவனுடைய ஆயுள் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். அதுக்கான திவ்ய தேசம் தான் இப்ப நாம பார்க்க போறோம். சவுத் இந்தியாஸ் துவாரகா. கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப நம்ம பார்க்கறது குருவாயூரப்பன். அதாவது லார்டு கிருஷ்ணா வந்து குருவாயூரப்பனா நமக்கு குருவாயூர்ல இருக்கு. குருவாயூர் இதுவும் திவ்ய தேசத்துல ஒண்ணு. இப்போ இந்த லார்டு குருவாயூரப்பன் எப்படி இருப்பேன்னா 4 கரத்தோடு இருப்பேன். சங்கு சக்கரம் கதையோட வலது கையில தாமரையோட நின்றுன்னு இருப்பேன். இது ஏன் இது ஸ்பெசிபிக்கா சொல்றதுன்னா, நம்ம ஆத்துல யாரன்னா பிரெக்னெண்டா இருந்தா கிருஷ்ணா நீயே எங்க ஆத்துல வந்து பறக்கணும்டா, கிருஷ்ணா நீ வந்தா நான் உனக்கு குருவாயூர்ல வந்து துலாபாரம் கொடுக்கறேன்டா அப்படின்னு ஒரு பிரிவிலேஜோட வேண்டிப்பான். அந்த வேண்டிந்து ஆத்துல வந்து கிருஷ்ணர் பறந்த உடனே போய் என்ன விதமான துலாபாரமும் அங்க எடுக்கும்போது, துலாபாரம்னா என்ன சொல்ல, துலாபாரம்னா எடைக்கு எடை கொடுக்கறது. அதாவது கல்கண்டிலேருந்து வாழைப்பழத்திலேருந்து எது வேணா சக்கரை எது வேணா கொடுக்கலாம். ஈவன் சில பேர் தாம்பக்கயிறு கொடுப்பா. அவளுடைய வேண்டுதல் என்னவோ அதுபடி கிருஷ்ணருக்கு வந்து துலாபாரம் கொடுக்கறது. இந்த கிருஷ்ணர்ல வந்து ரொம்ப முக்கியம் வந்து குருவாயூரப்பன் ஏகாதசி விசேஷம், அதே மாதிரி ஜென்மாஷ்டமி ரொம்ப ரொம்ப கிராண்டா நடக்கும். நாங்களும் நிறைய தடவை போயிருக்கோம். எங்க அம்மா காலத்துல இருந்து இது வரைக்கும் என் பிள்ளை பொண்ணு எல்லாருமே அவ பசங்களுக்கு வந்து எடைக்கு எடை துலாபாரம் கொடுக்கறது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. சோ அடுத்த பார்ட் என்னன்னு பார்க்கலாம்.